தோல் சார்ந்த பிரச்சனையா? அதாவது சொருகி, சிரங்கு, படர்தாமரை, எக்ஸிமா இப்படி சொல்லக்கூடிய ரோகமா? கவலையை விடுங்க. நான் சொல்றேன், இந்த மூலிகையோடு கடைசருக்க சேர்த்து நீங்க பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ரத்தமும் சுத்தியாகும். உங்க உடல்ல தோல் சார்ந்த ரோகமே வரவே வராது. அது என்ன மூலிகை, அது எப்படி நம்ம பயன்படுத்தணும், வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நலமுடன் வாழ்வும் நேயர்களுக்கு அன்பர்ந்த வணக்கம். நான் உங்கள் சரவணன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம்னா, தோல் சார்ந்த ரோகங்கள். இந்த தோல் சார்ந்த ரோகங்கள் வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உண்ணக்கூட உணவுகளுடைய தேக்கம் அப்படின்னு சொல்லலாம், கல்வியுடைய தேக்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வியுடைய தேக்கம் நான் சொன்ன ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் பேசியிருக்கிறேன். அதாவது கழிவுகள் 3 விதமான கழிவுகள் உடனே நீங்கணும். அதாவது 24 மணி நேரத்துல உங்க கழிவுகள், உங்க உடல்ல இருக்கிற கழிவுகள் வெளியே வந்தா மட்டும்தான் நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். இதுல மிக முக்கியமா சொன்ன போனா ஜலம், மலம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை காலை மாலை மட்டும் நீங்க காலையில் கடன் செலுத்தலாம். அது இல்லாம யூரின் சம்பந்தமான பிரச்சனைகள்ல யூரின் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை. அது இல்லாம ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உடல்ல வேர்வை வெளியே வரணும். அப்படி வெளியே வந்துட்டா நீங்க ஆரோக்கியமா வாழ்வதற்கு நீங்க முத்திரையிடப்பட்டவர்கள். ஒருவேளை உங்களுக்கு மனமும் சரியா வரல, மனங்கள் கருப்பாகவோ மாறி மாறி வருது, அது இல்லாம எனக்கு வேர்வை வரமாட்டேன்னு சொல்றீங்களா, அது இல்லாம யூரின் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை போகுது அப்படின்னு சொல்றீங்களா, இப்படி மாறி மாறி இருந்தால் கண்டிப்பாவே உங்களுக்கு உடல்ல ரத்தம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உடல்ல மிக முக்கியமா சொல்ல போனா மண்ணீரல் இருந்து கல்லீரல் இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதிக்கப்படும். அது இல்லாமல் உடல்ல கட்டிகள் அதிகமாகும், பசியின்மை வரும், தூக்கமின்மை வரும், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வரும். அப்படி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை வரும். இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்க உடல்ல கழிவுகள் வெளியே தள்ளாதது. அப்போ கழிவுகள் வெளியே தள்ள அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிக முக்கியமாக தோல் சார்ந்த ரோகம் வரும். இந்த தோல் சார்ந்த ரோகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பாவே நிறைய மருந்துகள் பயன்படுத்தியிருப்பீங்க, நிறைய மருத்துவ ஆலோசனை பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணும்போது கூட மறுபடியும் தோல் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடல்ல ரத்தம் குறைஞ்சி, ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா கழிவுகள் தேங்கிருச்சுன்னு அர்த்தம். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நஞ்செருப்பான். உடல்ல நச்சுத்தன்மை எப்பெல்லாம் அதிகமாகுதோ அப்போ உடல்ல தோல் சார்ந்த ரோகம் வரும். அதாவது தோல் சார்ந்த ரோகம் அப்படின்னு சொன்னா சொறி, சிரங்கு, படத்தாமரை, எக்ஸிமா, கரும்படை, செம்படை, மீன் செதில போல இருக்கக்கூடிய படை, தோல் ரோகங்கள், தோல் இருக்கக்கூடிய மெலியல்கள் குறையும் போது தோல் சார்ந்த ரோகங்கள் வருதான் நம்ம பார்க்கலாம். இந்த தோல் சார்ந்த ரோகம் வரவே கூடாது அப்படின்னு சொன்னா என்னுடைய கையில் இருக்கிறதான நெஞ்செருப்பானம் இதோட சேர்த்து நீங்க என்ன பண்ணணும், ஆடு தீண்டா பாலையோடு நீங்க என்ன பண்ணணும், பரங்கப்பட்டை இதை சேர்த்து, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் எடுத்துக்கணும். இதோட சேர்த்து 25 கிராம் திருபாலா சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா காலையில வெறும் வயிற்றுல ஒரு 2 கிராம் அளவு வாயில் போட்டு நீங்க வெந்நீர் குடிக்கணும். இல்லையா அது சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னா காலையில் எழுந்துமே 2 கிராம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 100 ml தண்ணி ஊற்றி அது 50 ml வற்ற வச்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்தமும் சுத்தியாகும், சர்ம ரோகமும் உங்களை விட்டு போகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இது எத்தனை நாளைக்கு நமக்கு சுகமாகும்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து ஒரு மாதத்துக்குள்ளவே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடலில் ரத்தம் சுத்தியாகும். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தோல் இருக்கக்கூடிய மெலின்கள் மாறி உங்களுக்கு தோல் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பாகும். அதாவது சர்ம ரோகங்கள் உங்களை விட்டு போகும் அப்படின்னு சொல்கிறத கூட நம்ம பார்க்குறோம். பயன்படுத்தி பாருங்கள், பலன் பெறுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்து விடை பெறுவது உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.